வாயில உட்காரு வாயில உட்காரு நான் எப்படி வந்தாலும் எப்படி ஆமா நீ எங்க போனாலும் வீட்டுக்கார கத்துக்க மாட்டானா? ஓ அதுக்காகயா எங்க போய் வந்தாலும் அது விபரமா கேளுடா. அதான் நீ கேக்குறேன் கத்துக்க மாட்டானா? நான் எங்க போனாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் எத்தனை மணிக்கு போனாலும் எவங்கிட்ட படுத்தாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. அவருக்கு நான் தெய்வம். ஆமா எனக்கு அவரு தெய்வம். எங்க போனாலும் கண்டுக்க மாட்டான். தெரிஞ்சுக்க மாட்டாரு கண்டுக்க மாட்டாரு. புண்ணியவான். அவர் நினைச்சுக்கிறது என்னன்னு நம்ம பொண்டாட்டி அவன் ஊர்ல போறா ஏதோ தானம் தர்மம் செய்துட்டு வரா
அவன் வந்து படுத்துட்டு வரது தான தர்மம். அது ஒரு தர்மம் தான். ஓ இருக்கிறவங்க இல்லாதவங்க படுத்துட்டு வரது ஆமா தான தர்மம். ஆமா அப்படின்னு என்ன கையில எடுத்து கும்பிடுறாரு, தெய்வமா வச்சுக்கிறாரு அப்படியா? எங்க வீட்டுக்காரு. அப்படியா? ஆமா எத்தனை நேரம் என் கால் போட்டே கிடப்பாரு. ஆமா நீ எங்க போனாலும் கண்டுக்க மாட்டானே. தெரிஞ்ச மாட்டாரா? அந்த கம்மியாச்சு யார் அவன்? யாரை பார்த்து கண்டு? அது பொறுப்புல அவனை தோச்சுக்கிறாங்க. அவன் ஆள் ஆள் நான் செத்த போயிட்டேன். அதான் பொட்டு எடுக்கிறேன், பூ எடுக்கிறேன், ஏய் கம்மி நீ கேக்குறேன். பொறுப்புக்குறாங்க. அப்படி அந்த புண்ணியவன் யாரு அப்படின்னு கேளு. ஓ நீ எங்க போய் கேட்கணும் தான நினைக்கிறானே. அவர் யாரு? அத போல புண்ணியவன் யாரு ஆ. அப்படின்னு கேக்குற கத்துல. ஏய் 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 யார் அவன் ஆளு? என்ன கேள்வி கேட்டா பத்தி எங்க வீட்டுக்கார பார்த்து. அவன் ஆளு ஆளு. ஓ அவர் யாரு? அவர் யாருன்னு கேக்குறான். எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான் ஆளு? அதோ கிராரு பேர் மத்தாலக்காரு. ஏடா பண்ற? அவர் எங்க வீட்டுக்கார. இவன் எங்க போனாலும் கண்டுக்க மாட்டியா? எனக்கு அவ தெய்வம், ஆ. எனக்கு அவ தெய்வம். எப்படியா? 2 பேரும் அம்மா ஒத்திட்டு குடும்பம் பண்றோம். எங்க போனாலும் கண்டுக்க மாட்டேன். கண்டிப்பா காலைல ஒரு 6 மணிக்கு ஏஞ்சாலும்னா ஆ. எனக்கு டீ வச்சு கொடுத்துட்டு ஆ. டிபன்லாம் கொடுத்துட்டு ஆ. கிளம்பி போனானா புண்ணு விதி ராத்திரி 8 மணி 9 மணி அவன் வீட்டுக்கு வரதுக்கு. இது எங்க போனாலும் நீ கண்டுக்கிறது கிடையாது. ஆ. ஏன்? இல்லாத பட்டம் எம்மா பேரு கிடக்குறான், ஆ. இருக்க பட்டம் பட்டா நிலத்தை ஓட்டுறான். ஆ. இல்லாத பட்டம் என்ன பண்ணுவான்? ஆ. நேத்து நிறைய செய்துட்டு வா, தான தர்மம் பண்ணிட்டு வா, ஆ. நான் வீட்டுல சண்டை வரக்கூடாது அப்படி சொல்லி அனுப்புவேன். ஏன் தெரியுமா? ஆ. அப்படி தவறி மீண்டு கேட்டா ஆ. எங்க போற என்ன பண்ற ஏன் நீ மணி நேரம் வரணும் கேட்டா ஆ. சண்டை வந்துரும், ஓ குடும்பம் கேட்டு போடும். ஓ அதுக்காக கேட்கறது. அதனால கேட்கறது கிடையாது. பரவாயில்லடா நீ. ஏய் ஏய். என்ன எவனோ ஒரு தடிக்கு வரான்னு வச்சுக்கோ, ஆ. லேசா போய் தடுத்தா போதுனாவா ஆ. ஒருத்தவனையும் மேல பைக்க மாட்டான். அவனா அத போல புண்ணியவன் என் வீட்டுக்காரு. என்ன கேள்வி கேட்டா? ஆமா என்ன புண்ணியவன்? இது ஓ நல்லா தானே அதுக்கு முன்ன. டேய் எங்க குடும்பத்துல சண்டையே வராது, சாடி வராது. அப்படியா? ஆமா. ஆ. இங்க வா. எங்க? நான் உன்னை கேள்விப்பட்டேன்டா தம்பி. என்ன? ஆமா உன் வீட்டுல என்ன அண்ணாடா அப்படி பண்ண சண்டை? எங்க வீட்டுக்காரிகளுக்கு ஆவர்த்தே கிடையாது. ஆ, எந்த இடத்துல நான் சொல்லுவேன் ஆமா போட்டு போட்டு மாட்டல. அதனாலதான் உனக்கு சந்தோஷமா வாங்கிட்டு போறோம். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கிட்டே போறோம். வரும்போது உன் மூஞ்சி சுண்டு பண்ணு வர. ஆமா இந்த குடும்ப சண்டை தானே. ஆமா. இங்க வா. என்ன? உன் குடும்பத்துல ஆம்பளை முன்னாடி சண்டை வராது இருக்குன்னா ஆ. என் ஐடியா கேளு. என்ன? நாங்க எப்படி காடு போட சுத்துறோம் அத போல உன் கொண்டாடி அனுப்பு. உன் குடும்பத்துல சண்டை வராது. ஒத்துமே இருக்கா கம்மியா பொறுப்பாக நாயா. அட தோசிக்கலாயா ஏன் போட்டாங்க என்ன போட்டா ஊர்ல சண்டை வராதா? போய் சொல்றேன். ஐயா ஏண்டா? நல்லது சொல்ல கேட்க தந்தத்தான வந்தனா செய்தோம். ஐயா
ஆ.